வாழ்க்கையின் வசந்தத்தை இளமை துள்ளலை அனுபவிக்க வேண்டிய அந்த வயது, லௌகிக இன்பத்தை வசீகரிக்க வேண்டிய அந்த காலம். அப்ப உள்ள போட்டிருக்காங்க. என்ன வயசு உனக்கு? என்ன வயசுன்னு கேட்க தம்பி. ப்ரோ உனக்கு என்ன வயசு ப்ரோ? 24 வயசுல நீ என்ன பண்ணிட்டு இருந்த? 24 25 வயசுல நீ என்ன பண்ணிட்டு இருந்த? இன்றைக்கு பரோட்டா போட்டாச்சுன்னு சொல்லிய குளத்தூர்ல கொத்து பரோட்டா, அந்த கொத்து பரோட்டா குளத்தூர்ல இருந்த தலைவன் என்ன பண்ணாரு தெரியுமா? புதிதாக திருமணமான இளைஞன், புதிதாக திருமணமான ஒரு இளைஞன் இந்திரா காந்தி அம்மையார் எமர்ஜென்சி கொண்டு வர எல்லா தலைவர்களும் கைது. வாழ்க்கையின் வசந்தத்தை இளமை துள்ளலை அனுபவிக்க வேண்டிய அந்த வயது, லௌகிக இன்பத்தை வசீகரிக்க வேண்டிய அந்த காலம். அப்ப உள்ள போட்டிருக்காங்க. லௌகிக இன்பத்தை வசீகரிக்க வேண்டிய அந்த காலம். அப்ப உள்ள போட்டிருக்காங்க. இப்ப நீங்க எல்லாம் திமுக தீய சக்தி, இவருக்கு தீய சக்தி. என்ன வயசு உனக்கு? என்ன வயசுன்னு கேட்க தம்பி. ப்ரோ உனக்கு என்ன வயசு ப்ரோ? 24 வயசுல நீ என்ன பண்ணிட்டு இருந்த? இதுல வேற நான் டூஜர் இருக்கும்போது ஒரு படம், காத்துல ஊழல் செய்வார்கள். இவரு வசனம் பேசுறாரு, காத்துல எல்லாம் ஊழல் செய்வார் கட்டது இல்லையா? என்கிட்ட வந்து சொன்னாங்க, அப்ப அந்த பையன் சின்ன பையன் இப்பதான் முதலமைச்சர் மரியாதை. அப்ப சொன்னா அவங்க லூசு விட்டுருங்க, அவன் ஏதோ பண்ணிட்டு போறாங்க. 24 25 வயசுல நீ என்ன பண்ணிட்டு இருந்த? கலைஞர் சொன்னல 24 25 நீ என்ன பண்ணிட்டு இருந்த? இன்றைக்கு பரோட்டா போட்டாச்சுன்னு சொல்லிய குளத்தூர்ல கொத்து பரோட்டா, அந்த கொத்து பரோட்டா குளத்தூர்ல இருந்த தலைவன் என்ன பண்ணாரு தெரியுமா? உனக்கு தெரியுமா? புதிதாக திருமணமான இளைஞன், புதிதாக திருமணமான ஒரு இளைஞன் முதலமைச்சருடைய மகன் என்கிற ஒரே காரணத்திற்காக இந்திரா காந்தி அம்மையார் எமர்ஜென்சி கொண்டு வர எல்லா தலைவர்களும் கைது. எல்லா தலைவர்களும் கைது. திமுக எல்லா தலைவர்களும் கைது. மோசலி மாறன் கைது, ஆற்காடு வீராசாமி கைது, எல்லாம் ஜெயில இருக்காங்க. டிஆர் பாபு கைது, எல்லாம் எல்லாம் ஜெயில இருந்திருப்பீங்க எல்லாம். நேற்று வரை முதலமைச்சர் கலைஞர் அவருடைய பிள்ளைய பிடிக்கணுங்கிறாங்க. ஏன்னா அவர் இளைஞர்கள் இருந்தார். அப்போ புடிச்சிட்டாங்க. எல்லாத்துக்கும் அடி. முரசொலி மாறனுக்கு அடி, ஆற்காடு காது போச்சு, எல்லாருக்கும் அடி. ஜெயில போய் தலைவர் பாக்குறாரு. தலைவர் பிள்ளைய போய் பாக்குற முதல்ல எல்லா தலைவர்களையும் பார்த்து விட்டு கடைசியாக மனப்பார் போறேன். அந்த மகனுக்கு வயசு 24 25. அப்பதான் கல்யாணம் ஆகி 10 நாள் 20 நாள் 1 மாசம் 2 மாசம். வாழ்க்கையின் வசந்தத்தை இளமை துள்ளலை அனுபவிக்க வேண்டிய அந்த வயது, லௌகிக இன்பத்தை வசீகரிக்க வேண்டிய அந்த காலம். அப்ப உள்ள போட்டிருக்காங்க. சிட்டி பாபு உள்ள இருக்காரு. கலைஞர் பார்க்க போறாரு. எப்போதும் ஸ்டாலின் என்கின்ற அந்த இளைஞன் அரக்கை சட்டை தான் அணுகுவார். ஆனால் அன்றைக்கு முழுக்கை சட்டையை அணிந்திருந்தார். எத்தனை வயசு? 25 24 வயசுல முழுக்கை சட்டை. நான் அந்த நாடாளுமன்றத்தில் சொன்னேன், ஒரு இளைஞனுக்கு 24 வயசு 25 வயசு ஜெயில புடிச்சு போட்டீங்க. அவங்க அப்பா பார்க்க போறாரு. அரக்கை சட்டை மட்டும்தான் அணிகிற பழக்கம் அந்த பையனுக்கு. ஆனா முழுக்கை சட்டை போட்டிருக்காரு. அப்பா ரொம்ப புத்திசாலி, ரொம்ப புத்திசாலி. பையன் முழுக்கை சட்டை சேர்த்துவாரு. கரெக்டா கண்டுபிடிச்சு கிட்ட போய் போலீஸ் அடிச்சாங்களான்னு கேட்கிறாரு. ஏன்னா காயம் எங்க இருக்கு? காயம் இருக்கிறது கையில், சரியான அடி, வீக்கம். ஆனால் அன்றைக்கு அந்த 24 25 இளைஞர், திருமணமான புதியத்தில் வசந்தத்தை வாழ்விக்க வேண்டிய தீர்க்க வேண்டிய அந்த இளைஞர், நேற்று வரை தன்னுடைய தந்தை முதலமைச்சர் அவர் சிறை கம்பிக்கு வெளியில இருந்து கேட்கிறார், போலீஸ் அடித்தார்கள் என்று கேட்டபோது, என்னை யாரும் அடிக்கவில்லை, எனக்கு நேர்ந்த எந்த துன்பத்தையும் கவலைப்படாதீர்கள், நான் முக்கியமல்ல, இந்தியாவுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றுங்கள் என்று சொன்ன முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற இளைஞர் தனக்கு விழுந்த அடியை முழுக்கை சட்டத்தோடு மாற்றிட்டு அப்பாவுக்கு தெரியக்கூடாது, தனக்கு நேர்ந்த காயம் பெய்தல்ல, ஜனநாயகத்தில் விழுந்த காயமும் அடிதான் என்று 24 வயதில் 25 வயதில் 100 விளங்கிய ஒரு இளைஞரை ஸ்டாலின் சார் நான் உடனே போலாம் வந்துடுற வாயில நான் படிச்ச படிப்பு லட்சத்தை மகித்த பொறுப்பு காப்பாத்திட்டு இருக்கேன். என்ன வேணாலும் பேசுறீங்களா?